ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீரும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால எனக்கு கெட்டியாக இருக்குது. சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம். ஒரு 5 முந்திரி, 4 பன்னீர், 2 டீஸ்பூன் தயிர், 100 ml பால், 1 டம்ளர் பால். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, 1 ஸ்டாரு, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அந்த பல்ஸ் மோடில் வச்சுட்டு கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே. நம்ம மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கருகி போகாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டுட்டு இடைக்கேட அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த வதங்கும் போது, தக்காளி வதங்கும் போது. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா முழுமையாக வற்றிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா முந்திரி, பன்னீர் இதெல்லாம், அந்த பேஸ்ட்டை வந்து பாலையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இந்த திக்னஸ் எனக்கு போதும். அதனால் இப்போ வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுட்டு பன்னீரை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா ரப்பர் மாதிரி போயிடும். ஸோ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க வைக்கணும் பன்னீரை சேர்த்துட்டு. அதனால் உங்களுக்கு பன்னீரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரங்களில். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பன்னீர் கிரேவி வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நம்ம வந்து பரிமாறலாம். பாருங்கள், நான் ஒரு பன்னீரை எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.